மால்கம் எக்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்காவிலே ஒரு கருப்பின தலைவர். அந்த கருப்பின உரிமைகளுக்காக பாடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்ப ஒரு வெறுப்பு, வெள்ளையர்கள் மீது வெறுப்பு. ஏன்னா வெள்ளையர்கள் அதாவது எந்த அளவுக்கு வெறி பிடிச்சவனா இருந்தாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு அது மாறி இருக்கு, சூழ்நிலை மாறி இருக்கு. அதாவது ஹோட்டல்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க, கருப்பினருக்கும் நாய்களுக்கும் அனுமதி இருக்குது. சில ஹோட்டல்ல நாய்களுக்காக அனுமதி, கருப்பினருக்கு அனுமதி இல்லைவாங்க. கருப்பினருக்கு தனியான கோச்சஸ் ரயில்வேல இருந்து சவுத் ஆப்பிரிக்காவில் கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாதான் அந்த ரேசிசம் ஒழிக்கப்பட்டதை போய் பார்க்கும். இன்றைக்கு கூட அந்த பாகுபாட்டை நீங்கள் மேலை நாடுகளில் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வெள்ளையர் பின்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சொல்றார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் வெள்ளையர்களுக்கு எதிராக நான் செயல்படுகிறது. ஆனால் ஹஜ்ஜுக்கு வந்த பிறகு, மக்காவுக்கு வந்த பிறகு சொல்றார், நான் அந்த வெள்ளையர் மீதான அந்த வெறுப்பு என்னை விட்டு முற்றிலுமாக நீங்கியது. ஏனென்றால் அங்கே நான் புரிந்து கொண்டேன், அங்கே இறைவனுக்கு முன்னால் வெள்ளையனும் கருப்பனும் எல்லோருமே சமம் என்பதை நான் புரிந்து கொண்டிருப்பதாக அதனுடைய வாழ்க்கை வரலாற்றிலே மால்கம் எக்ஸ் எழுதுகிறார். இப்படிப்பட்ட பல்வேறு விதமான படிப்பை ஹஜ்ஜில் பார்க்கலாம்.